வணக்கம். நான் உங்களோட கிருந்தர். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம திமுக சும்மா இருக்காம புள்ளைய கிழிவுற மாதிரி காசை கொடுத்து பல இன்ஃபுளுசருக்கு சோசியல் மீடியால யார் யார் ஜாஸ்தி சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்கள காசை கொடுத்து அன்னகை என்ன எதை வாங்கி குடிக்கிறது தெரியல அத மாதிரி வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா சிபிஐ போட்ட உத்தரவாம் இவங்கெல்லாம் ஐடி டிஎம்கே ஐடி கேவலமான இருக்காங்க. ஸ்டாலின் உதயநிதிரா அவங்களாம் துப்பு இல்ல, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா. உங்க ஒரு அம்மா இருக்காங்க தமிழ்நாட்டுல, ரொம்ப பிரபலம் வாய்ந்த அம்மா. என்னன்னா கோயில் கோயா ஏறி கூட கும்பிட போறாம்மா துர்கா ஸ்டாலினுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. அப்படக்கு மகனுக்கும் அவங்க சொல்லி கடவுள் இல்ல கடவுள் கோஷம் போடுறீங்களா, அவங்களுக்கு சொல்றா துர்கா ஸ்டாலின் கடவுள் இல்லைன்னு சொல்றான், கோயிலுக்கு போவான்னு சொல்றா. அதை தடுக்க வழிய பாருங்கடா. அப்புறம் ஊருக்கு பிரச்சனை பார்க்கலாம். கேவலமல்ல, கடவுள் இல்லைன்றதுக்கும் கடவுள் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்றதுக்கும் சொல்றதுக்கு வித்தியாசம். கும்பிட்டுங்களா கேட்டா திடீர்டா அடுத்தவன் நம்பிக்கை என்ன கெடுக்குறீங்க? ஏண்டா உங்களுக்கு அந்த ஜட்ஜி மேல கோவம் இல்ல, ஜட்ஜி கொடுத்த தீர்ப்பு மேல கோவம் இல்ல, போட்டு நெத்தியில் இருக்க பட்ட மேலதான் உங்களுக்கு கோமே. என்ன இப்படி எல்லாம் பண்ணா சிறுபான்மை ஓட்டு வரும்னு நினைக்கிறீங்களா? சிறுபான்மையருக்கு தெரியும் நீங்க பக்கா நாடக வச்சுட்டு என்ன ரொம்ப வச்சு வரம்பு மீறி போயிட்டீங்களா. ஏன்னா கேவல உங்களெல்லாம் எதுக்காக நீங்க இவ்வளவு ஆடுறீங்களோ அந்த சிறுபான்மையருக்கே தெரியும் நீங்க பண்றது உச்ச வச்சன்னு. அவங்களே தெளிவா சொல்றாங்க. ஏன் நாடகம் போடுறாங்க? நாங்க ஒண்ணு மணா இருக்கோம், யார் இந்துஸ் முஸ்லீம் சிறுபான்மையர் கிறிஸ்டியன்ஸ் சிறுபான்மையர் எங்களுக்குலாம் ரொம்ப ஒன்னா இருக்கும். அண்ணன் நபியா அண்ணன் நபிக்கு மேல நண்பா இருக்கோன்றாங்க. உங்களுக்கு கேவல ஏன் நண்பா இருக்குன்னு நான் சொல்றேன்னா, வயசுக்கு நீ அதாவது ஜாஸ்தி வயசு ஆச்சுன்னா மாமச்சான்னா வாய்க்கா வரப்ப சண்டை வரும், அப்ப கேசு. அப்ப அண்ணன் தம்பிக்கு இப்ப சொத்து பிரச்சனை இருக்கு, அதனால கேசு. அதனாலதான் நண்பன் இருந்தா கேஸ் வர்றது பிரச்சனையா வாய்க்கா வர்றதுதான். கேசுன்றது யாருன்னா நம்ம மாமச்சான் அண்ணன் தம்பி இவங்களுக்கு சொத்து பிரச்சனை வரும். நண்பா பழகுறாங்கடா. ஏன்டா அப்படி கொடுமை பண்றீங்க? அப்பா மகன் 2 பேரும் போயிடலாம். எங்க போய் இதை வாங்கி குடிக்கிறது தெரியல உங்களுக்குலாம். அத உங்களுக்கு கேட்டா திட்டாம என்ன இருக்க முடியாடா. கேட்டா மரியாதை பேசுறாங்க, போட்டோவோட போடுறாங்க, வீடியோவோட போடுறாங்க, ஆதாரத்தோட ப்ரூவ் பண்றவங்கள வளர்ச்சி நாய் வண்டி வச்சு பிடிக்கிற மாதிரி யூடியூபர்ல போடுறவங்கள பிடிக்கிறீங்களே, அவங்கள வெக்கமா இல்ல, துப்பு இல்ல. எந்த பிடிச்சு நீங்க எந்த தூக்குல போட்டீங்களா? நீங்க எங்க பிடிச்சாலும் கோர்ட்டுக்கு தானே போய் நிப்பாட்டணும். அதே கோர்ட்டு சொல்றாங்க இவங்க மேல கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணாதீங்க, அவமதிப்பு வழக்கு போடுங்க. அப்பதான் போடுற தப்பா போடுறவனுக்கும் பயம் இருக்கும், உங்களுக்கும் பயம் இருக்கும், உங்க மேலும் பயம் இருக்கும். ஏண்டா கேவலம் இல்ல, அவங்க தெளிவா சொல்றாங்க தப்பா போடுறவனுக்கு பயம் இருக்குன்றாங்க, போடுறவனுக்கு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. எத்தனா ஃபர்ஸ்ட் துர்கா ஸ்டாலின் நிப்பாட்டுங்களா. அண்ணன் அப்பா புள்ள ஃபர்ஸ்ட் அப்பா புள்ளன்னு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்க தாத்த ஊருக்கு தெரிஞ்சிருவா பொண்ணு வச்சுருந்தான். இவனுக்கு தெரியாம எத்தனை பேர் வச்சிருக்கான்னு தெரியல ஸ்டாலினுக்கு. ஏன்னா நான் சொல்றேன்டா, ஏன்னா அவன் பொட்ட புள்ளைய வெளியே 1வது பண்ணு 2வது பண்ணு 3வது பண்ணு தெருவுக்கு ஒண்ணு வச்சிருந்தான். யாரோ கருணாநிதி அவங்க பையன் ஸ்டாலின் வெத்தங்கிட்டவன் தெரியாம எத்தனை வச்சிருக்கான யாருக்கு என்ன. இப்ப இந்தனுக்கு பக்கா போட்டோ எடுத்துட்டு போட்டோம். அவங்க தாத்த மாதிரி என்ன தெருவுக்கு ஒண்ணு பொண்டாடி சுத்தாம இருக்கு சொல்றாங்க. என்ன கேவண்டா. நான் தப்பா பேசுறேன்னு வச்சுக்கோங்களா, பரவாயில்ல. தப்பா பேசுறதுக்கு என்ன ஆதாரம்? ஏன் தாத்த 5 பொண்டாடி 6 பொண்டாடி வச்சுக்கலையா? ஏன்னா சட்ட பிரகாரம் வச்சுக்கோங்கடா, தப்பேடா. உங்களுக்கு ஆக்சுவலி என்னன்னா ஏன் இந்த வீடியோன்னா உங்களுக்கு அந்த வேண்டா பிரச்சனையே. இப்படி எல்லாம் பண்ணா சிறுபான்மை ஓட்டு வரும்னா இப்படி பண்றதுனாலதான் சிறுபான்மை ஓட்டு வராதா? கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்களா. நீங்க பண்றது அவங்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு சரிங்களா. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த துர்கா தடுங்கடா, அப்புறம் வெளியே நாட்டம் பண்ணலாம் சரிங்களா. கெட்டா திடீர்னு போறீங்களா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.